சத்தியத்தை நிலைநாட்டவும் தர்மத்தை நிலைநாட்டவும் தான் திரும்ப மறுபிறவி எடுத்து புதிய பரிணாமம் எடுத்து வந்திருக்காங்க. இது உங்களுக்கெல்லாம் ரோஹிதா தெரியலாம். அந்த உருவமும் பேரும் வேணா வேற இருக்கலாம், உள்ள இருக்கிற தன்மை அரசோட தன்மை அந்த அப்பாற்பட்ட சக்தியா தான் இருக்காங்க. அதாவது நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணுங்கிறது அந்த இடத்துல அரசுவா இருந்தா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும். என்கிட்ட இப்படி பக்கத்துல உட்காரலாம்னா அரசுவா இருந்தா மட்டும்தான் என்கிட்ட உட்கார முடியும். அருளாசி கொடுக்குறாங்கன்னா அரசுவா இருந்தாதான் அருளாசி கொடுக்க முடியும். இது இப்ப மட்டும் இல்ல, ஜென்மம் ஜென்மமா எத்தனை ஜென்மம் நான் உடல் எடுத்து வந்தாலும் அரசு கூட மட்டும்தான் இணைய முடியும், அரசு கூட மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும், அரசு கூட மட்டும்தான் அந்த பந்தம் தொடரும். யாரோ ஒருத்தங்க வரவங்க போறவங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது, யாரையோலாம் உட்கார்ந்து அருளாசி கொடுக்க சொல்ல முடியாது. அரசுவோட பரிணாமம் அரசுவா இருந்தனாலதான் என்னுடைய அன்பு குழந்தைகளும் அது தன்னோட தந்தைன்னு உணர்ந்தனாலதான் அந்த திருமணத்தை தெய்வீக திருமணமா கோலாகலமா கொண்டாட்டமா நடத்தினாங்க.